Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல இந்த ஸ்ட்ராபெரி கூடைக்கு இந்த நியூ மாடல் ஹேண்டில் எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இது சாதாரண நம்ம முறுக்கு கைப்பிடி பின்னுவோம் இல்லையா, அதேதான் கொஞ்சம் வித்தியாசமா நம்ம பின்ன போறோம். இந்த ஸ்ட்ராபெரி பாஸ்கெட் ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். நீங்க பார்க்கலனா மேல ஐ கார்ட்ல லிங்க் கொடுக்கிறேன் பாருங்க. இல்ல Nagas நியூ ஐடியா பாஸ்கெட் பிளேலிஸ்ட்லயும் நீங்க பார்த்துக்கலாம். இதே மாதிரி ஹேண்டில் இந்த மூடி போட்ட பம்ப்கின் கூடைக்கும் போட்டிருக்கேன் பாருங்க. ஆனா வந்துட்டு இதுல பீட்ஸ் வச்சு போட்டுப்பேன். இந்த மாதிரியும் நீங்க போட்டுக்கலாம். இந்த ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு மேல ஐ கார்ட்ல லிங்க் கொடுக்குறேன் பாருங்க. இந்த மாதிரி ஹேண்டில் ஐடியா வச்சு பாருங்க. குழந்தைங்களுக்கான ஹெட் பேண்ட் ஒன்று போட்டிருப்பேன். இந்த ஹெட் பேண்டும் எப்படி போடுறதுன்னு மேல ஐ கார்ட்ல லிங்க் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ இந்த நியூ மாடல் ஹேண்டில் எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹேண்டில் பின்னுறதுக்கு 4.5 அடியில் 2 ஒயர் மட்டும் தான் கட் பண்ணணும். இந்த 2 ஒயரில் இப்போ ஒரு ஒயர் மட்டும் எடுத்து இந்த 2 லீஃப்க்கு இடையில இந்த ஹோலில் இப்படி விட்டு இதுக்கு பக்கத்து ஹோலில் இந்த மாதிரி வெளியே எடுக்கிறேன். இது வந்துட்டு உள் ஒயர். இனி ரன்னிங் ஒயர் வச்சு இந்த ஹேண்டில் நம்ம பின்னுவோம். இந்த ஒயரோட 2 கார்னரையும் இந்த மாதிரி சரிசமமாக வச்சுக்கோங்க, அப் அண்ட் டவுன் இல்லாமல். இப்போது ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயர் அப்படின்றது ரோலோடு இருக்கும், இதுக்கு மெஷர்மெண்ட் இல்லை. இந்த ரன்னிங் ஒயரையும் பாருங்கள் இந்த ஹோலில் இப்படி விட்டு இதுக்கு பக்கத்து ஹோலில் இப்படி வெளியே எடுக்கணும். லெஃப்ட் சைடு இந்த ஒயர் வந்துட்டு ஒரு 10-12 சென்டிமீட்டர் அளவுக்கு விட்டுக்கோங்க, போதும். இப்போ இந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ரன்னிங் ஒயரை இப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டு லெஃப்ட் ஹேண்டில் இப்படி உள் பக்கமாக இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணணும். இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா 2 ஒயர், இந்த 2 ஒயரையும் இந்த லூப்லேருந்து வெளியே எடுக்கணும். இப்போ நாட் டைட் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை ரைட் சைடு கொண்டு போகணும். ரைட் சைடு கொண்டு போயிட்டு ரைட் ஹேண்டில் இப்படி உள் பக்கமாக இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த லூப்புக்குள்ளேருந்து இந்த ஒரு ஒயரை இப்படி வெளியே எடுக்கணும். அவ்வளோதான், இதுதான் முறுக்கு கைப்பிடி. இப்போ நாட் டைட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஒயரை அப்படியே மறுபடியும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகணும். லெஃப்ட் சைடு நாட் போடும்போது லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணணும், ரைட் சைடு நாட் போடும்போது ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணணும். 2 கை மாற்றி மாற்றி பின்னணும், அப்போ தான் இந்த முறுக்கு கைப்பிடி பர்ஃபெக்டாக வரும். இப்போ பாருங்கள் லெஃப்ட் ஹேண்டில் இப்படி பின்னியாச்சு. இப்போ இதே மாதிரி இந்த ஒயரை இப்படி ரைட் சைடு கொண்டு வரணும். ரைட் சைடு கொண்டு வந்துட்டு ரைட் ஹேண்டில் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணணும். இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி இந்த லூப்பில் இருந்து இந்த ஒயரை வெளியே எடுக்கணும். இந்த ஒயரை மடிக்கும் போது பாருங்கள் உள் பக்கமாக மடிக்கிறேன். இப்போ பாருங்கள் லெஃப்ட்டு கொண்டு போயிட்டு இந்த ஒயரை இப்படி உள் பக்கமாக இப்படி மடிக்கணும். ஓகேவா, மடித்து இந்த லெஃப்ட் இருக்கிற 2 ஒயரையும் இந்த லூப்பில் இருந்து வெளியே எடுக்கணும். இப்போ இதே மாதிரி இந்த பக்கத்தில் 10 சென்டிமீட்டர் மட்டும்தான் பின்னணும், அதுக்கு மேலே பின்னக்கூடாது. இப்போது ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறோம், ரைட் சைடு இந்த ஒயரை வெளியே எடுக்கணும், அவ்வளோதான். இந்த முறுக்கு கைப்பிடியை நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, ரன்னிங் ஒயர் இல்லாமல் முறுக்கு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஐடியாவை வச்சு நீங்கள் 3 கலரில் 4 கலரில் 5 கலரில் கூட இந்த மாதிரி ஹேண்டிலை நீங்கள் பின்னலாம். Nagas நியூ ஐடியா பாஸ்கெட்லேயும் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம், இல்லை ஹேண்டில் பிளேலிஸ்ட்லையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த முறுக்கு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. இதே மாதிரி 10 சென்டிமீட்டர் வரைக்கும் பின்னணும். 10 சென்டிமீட்டர் வரைக்கும் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 10 சென்டிமீட்டர் வரைக்கும் பின்னிட்டு ஸ்கேல் வச்சு கரெக்டாக பின்னிருக்கீங்களான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா எழுத்தெல்லாம் கொஞ்சம் அழிஞ்சிடுச்சு. இப்போ 10 சென்டிமீட்டர் வரைக்கும் நான் பின்னிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். இவ்வளோ தூரம் ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒயரை இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த 2 லீஃப்க்கு இடையில இந்த ஹோலில் இப்படி போட்டு இந்த ஹோலில் இப்படி வெளியே எடுக்கிறோம். எடுத்துகிட்டு இந்த 2 கார்னரையும் சரிசமமாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி ஃபஸ்ட்டு 10 சென்டிமீட்டர் பின்னும், சேம் அதே மாதிரி தான் இந்த பக்கத்துலேயும் நம்ம 10 சென்டிமீட்டர் வரைக்கும் பின்ன போகிறோம். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை இந்த கேப்பில் இப்படி போட்டு பக்கத்தில் இப்படி வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்துகிட்டு சைட்லேயும் பாருங்கள் ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த லெஃப்ட் சைடு ஒயரை விட்டுக்கோங்க. விட்டுட்டு எப்பவும் போல தான் நம்ம முறுக்கு கைப்பிடி பின்ன போகிறோம். இந்த ஒயரை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறோம். லெஃப்ட் சைடு இந்த ஒயரை வெளியே எடுக்கிறோம். இப்போ இந்த ஒயரை அப்படியே ரைட் சைடு கொண்டு போகணும். ரைட் சைடு கொண்டு போயிட்டு ரைட் ஹேண்டில் இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணணும். ரைட் சைடு இருக்கிற இந்த ஒயரை இந்த லூப்பில் இருந்து வெளியே எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் 10 சென்டிமீட்டர் வரைக்கும் பின்னணும். ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ 2 பக்கத்துலேயும் 10 சென்டிமீட்டர் பின்னி முடிச்சாச்சு. இப்போ இந்த 2 பக்கத்தையும் என்ன பண்ண போகிறோம்னா ஒன்றா ஜாயின் பண்ணி நம்ம முறுக்கு கைப்பிடி பின்ன போகிறோம். இப்போ இந்த ரன்னிங் ஒயர் லெஃப்ட் சைடு இருக்கும். இந்த ஒயர் என்ன பண்ண போகிறோம், ரைட் சைடில் ஒரு நாட் போட போகிறோம். இதே மாதிரி தான் இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறோம். ரைட் சைடு பார்த்திங்கன்னா 2 ஒயர் இருக்கும். இந்த கட் பண்ண ஒயரோட 3 ஒயர் இருக்கும். இந்த 3 ஒயரையும் இந்த லூப்பில் இருந்து வெளியே எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 2 நாட் போடும்போது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பின்ன நாட்டு நல்லா டைட்டாக வந்துடும். இப்போ மறுபடியும் இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டு லெஃப்ட் சைடு ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறோம்.
லெஃப்ட் ஒயரை இந்த லூப்பில் இருந்து வெளியே எடுத்து நாட்டை டைட் பண்ணணும். இப்போ கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தடுத்து நாட் போடும்போது நல்லா டைட்டாக நமக்கு வந்துடும். இப்போ மறுபடியும் ரைட் சைடு இந்த ரன்னிங் ஒயரை கொண்டு வந்து ரைட் ஹேண்டில் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி ரைட் சைடு இந்த ஹோலில் இருந்து இந்த ஒயரை வெளியே எடுக்கணும். அவ்வளோதான். இதுலேயே நீங்கள் பீட்ஸும் கோத்து போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் பீட்ஸ் வச்சு போடுறது கொஞ்சம் வேறு மாதிரி பின்னுவோம். ரைட் ஹேண்ட் மட்டும் யூஸ் பண்ணி பின்னுற மாதிரி வரும். அந்த மாதிரி போட்டிங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு நீங்கள் ரெட் கலர் பீட்ஸும் இந்த பேஸ்கெட்டுக்கு மேட்சிங்காக போட்டுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா அந்த சீடு மாதிரி சாண்டலில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கலர்லேயும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி லெஃப்ட்டு ரைட்டுன்னு இங்கே மிடில் வந்துட்டு நம்ம 20 சென்டிமீட்டர் வரைக்கும் பின்ன போகிறோம். இப்போ இதே மாதிரி இந்த பக்கத்தில் 20 சென்டிமீட்டர் ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ பின்னிட்டு இந்த பக்கத்துலையும் 20 சென்டிமீட்டர் பின்னி இருக்கீங்களான்னு ஸ்கேல் வச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பக்கத்தில் 20 சென்டிமீட்டர் வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு. இப்போது லெஃப்ட் சைடு 2 ஒயர், ரைட் சைடு 2 ஒயர் போகுது இல்லையா, இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த 2 ஒயரில் தனித்தனியாக நம்ம முறுக்கு கைப்பிடி பின்ன போகிறோம். ஸ்டார்டிங்கில் எப்படி பின்னோம் அதே மாதிரி தான் இந்த பக்கத்தில் நம்ம பின்ன போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ரைட் சைடு போகிற 2 ஒயரை பிடிச்சி முறுக்கு கைப்பிடி பின்னிக்கலாம். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு போகும் இல்லையா 2 ஒயர், அந்த ஒயரை வச்சு நம்ம முறுக்கு கைப்பிடி தனியாக பின்ன போகிறோம். பின்னிட்டு அதுக்கப்புறம் பேஸ்கெட்டில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் 10 சென்டிமீட்டர் வரைக்கும் பின்ன போகிறோம். இது ஏன் 10 சென்டிமீட்டர் இது வரைக்கும் பின்னணும், 20 சென்டிமீட்டர் மிடில் பின்னணும்னு சொல்கிறேன்னா, இதில் மொத்தம் நம்ம 4.5 அடி ஒயர் எடுத்துருக்கோம். சரியா, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பின்னனாலும் என்ன ஆகும்னா ஒயர் பத்தாமல் போயிடும். ஜாயிண்ட்டும் போட முடியாது. ஜாயிண்ட் போட்டால் பிரிஞ்சு வந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சைடில் வந்துட்டு 10 சென்டிமீட்டர் பின்னுறோம் இல்லையா, அது 2 பக்கமும் ஒரே அளவில் இருக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும். 10 சென்டிமீட்டருக்கு 20 சென்டிமீட்டருக்கு கம்மியாக பின்னாலும் இந்த உள் ஒயர் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரா மீந்து போயிடும். இப்போ நான் சொன்ன அளவில் இந்த மாதிரி பின்னிங்கனாக்கா கரெக்டாக நமக்கு வரும். இப்போ இந்த பக்கம் 10 சென்டிமீட்டர் பின்னிட்டு கரெக்டாக இருக்கான்ட்டு இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பக்கத்துலையும் 10 சென்டிமீட்டர் பின்னி முடிச்சாச்சு. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு இதே ரன்னிங் ஒயரை வச்சு இந்த பக்கம் லெஃப்ட் சைடு போகுது இல்லையா, இந்த 2 ஒயரை பிடிச்சி நம்ம முறுக்கு கைப்பிடி பின்ன போகிறோம். இந்த ரன்னிங் ஒயரை இந்த கேப்பில் விட்டு இப்படி வெளியே எடுத்துக்கோங்க. இந்த பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லெஃப்ட் சைடு போகிற இந்த ரன்னிங் ஒயரை ஒரு 10-12 சென்டிமீட்டர் அளவுக்கு விட்டுக்கோங்க. நம்ம முறுக்கு கைப்பிடி பின்ன வந்துட்டு அது உள்ளுக்குள்ளே மறைஞ்சு போயிடும். இப்போது லெஃப்ட் சைடு 2 ஒயர் இருக்கும், ரைட் சைடு 1 ஒயர் இருக்கும். ரன்னிங் ஒயரை இப்படி லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டு லெஃப்ட் ஹேண்டில் இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணணும். இந்த 2 ஒயரை இந்த லூப்பில் இருந்து வெளியே எடுக்கணும். இப்போ நாட் டைட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை ரைட் சைடு கொண்டு வரும். ரைட் ஹேண்டில் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறோம். இந்த ஒரு ஒயரை இந்த லூப்பில் இருந்து வெளியே எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முறுக்கு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதே மாதிரி இந்த பக்கத்தில் 10 சென்டிமீட்டர் பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஹேண்டில் பின்னி முடிச்சாச்சு. இப்போ இந்த ஹேண்டில் இந்த கூடையோட இன்னொரு பகுதியில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஹோலில் 1 ஒயர், அதுக்கு பக்கத்து ஹோலில் 2 ஒயர் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே விட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் பின்னோம் இல்லையா, இந்த ஒயரை இந்த ஹோலில் 2 ஒயர், அதுக்கு பக்கத்து ஹோலில் 1 ஒயர் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இப்படி விட்டுக்கோங்க. இப்படி உள் பக்கம் இந்த ஒயர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளுக்குள்ளே டைட்டாக நல்லா முடி போடணும். முடி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸ் எல்லாத்தையும் சொருகி விடணும். இப்போ பாருங்கள், ஒரு பக்கத்தில் இந்த மாதிரி முடி போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுட்டேன். இப்போ இதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்கிற ஒயரை நல்லா டைட்டாக முடி போட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விடணும். இந்த பேஸ்கெட்டோட வாய்ப்பகுதி ரொம்ப குட்டியாக இருக்கு இல்லையா, அதனால் இந்த முடி போடுறது இந்த சொருகிறதுலாம் கிளியராக என்னால் காமிக்க முடியல. ஒரு ஹோலில் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் இருக்கும், ஒரு ஹோலில் பார்த்தா 1 ஒயர் இருக்கும். அந்த 3 ஒயரையும் மாற்றி நல்லா டைட்டாக முடி போட்டுக்கோங்க. பிரிஞ்சு வராத அளவுக்கு முடி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸ் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடணும். ஒயரை கட் பண்ணக்கூடாது, முடி போட்டுட்டு பிரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா டைட்டாக முடி போட்டுட்டேன். ஒரு 3-4 முடி வரைக்கும் போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக முடி போட்டுட்டு இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சொருகி விடணும். சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபினிஷிங் நமக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க. இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் இன்னும் நிறைய விதமான ஹேண்டில் ஐடியாஸ் இருக்குது. ஹேண்டில் பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.